ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு போயிட்டாலே இங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு பேர்னால் தேய்ச்சது மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு மட்டும் பேர்னால் சேல்ஸும் அதிகமா போறதா கூட நிறைய பேர் பேசிப்பாங்க. என்னன்னா, எப்போதெல்லாம் ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போறாரோ, எப்போதெல்லாம் ராகுல் காந்தி வெளிநாட்டுல போய் ஏதாவது ஒரு விஷயத்த பேசுறாரோ, அப்போதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவரை விமர்சிக்கிறது, இல்ல அவர் எப்படி இதை பேசலாம், அவர் எப்படி அந்நிய நாட்டில் போய் இதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் கிளம்பிரும். அதே மாதிரிதான் இந்த தடவையும் கிளம்பி இருக்கு. ராகுல் காந்தி அந்நிய நாடுகளில் போய் இந்தியாவை கொச்சையாக பேசுகிறார். அந்நிய நாடுகள்ல போய் இந்தியாவை பத்தி ரொம்ப அதீத விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறார். வெளிநாட்டுல போய் இந்தியாவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நம்ம கடந்த 2 நாட்களா எக்ஸ் வலைதளத்துல எல்லாம் பார்க்க முடியுது. இந்த சோகால்டு பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, பத்திரிகையாளர்கள் முகமூடியில் பிஜேபியினுடைய வேலையாட்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்கள், அது ராகுல் சிவசங்கரா இருந்தாலும் சரி, பல்லவி கோஷா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அது எப்படி இந்தியாவை ஒரு வெளி மண்ணில போய் நீங்க எப்படி அவமானப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு இவங்களுக்கு இப்பதான் அவங்களுடைய தேசப்பற்று தேச பக்தி எல்லாம் அப்படியே பொங்கி வரும். எப்பெல்லாம் ராகுல் காந்தி வெளிநாடுகளில் போய் உண்மைகளை பேசுகிறாரோ, எப்போதெல்லாம் நிதர்சனங்களை பேசுகிறாரோ, அப்போதுதான் இவங்களுக்கெல்லாம் இந்த தேசபக்தி பொங்கி வரும். இந்த தேசபக்தி பொங்குறவங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டிய சில கேள்விகளும் அவங்களுக்கு நினைவூட்ட வேண்டிய சில விஷயங்களுமே இருக்கு. என்னன்னா, அது ராகுல் காந்தியுமே கூட அமெரிக்காவில் பதில் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அதை மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பதிலையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னா, ராகுல் காந்தி அப்படி என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, அவர் சொல்லியிருக்காரு, சீக்கியர்கள் அவங்க அணியக்கூடிய அந்த டர்பன் இருக்கு இல்லையா, அந்த டர்பன் அவர்களுக்கு இந்தியாவில் அணிவதற்கான சுதந்திரம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறார். இத கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட வந்துச்சு, நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒரு 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 குறிப்பா ஒரு போலீஸ் அதிகாரி கூட ஒரு டர்பன் போட்டுட்டு வந்தார் அப்படின்னா, அவர் ஏதோ ஒண்ணு பேசும்போது இவர் காலிஸ்தானி, இவர் இந்தியன் கிடையாது, இவர் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய காலிஸ்தானி குரூப், எதற்கெடுத்தாலும் இந்த ஆன்டி நேஷனல், இவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு தேச விரோதிகள், தேச துரோகிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்டத்தை இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு, அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, சீக்கியர்களாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்படுகிற மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த ஆன்டி நேஷனல், இது தேச விரோதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கறதுல இந்த சங் பரிவார் கடந்த பல ஆண்டுகளாக இதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ராகுல் காந்தி அப்படி என்னதாங்க பேசினாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு, இந்த சீக்கியர்கள் இப்படி நடமாட முடியுமா அப்படின்னு அவர் ஒட்டுமொத்த சிறுபான்மையினருக்கு இந்தியாவில் 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற அவலங்களை மேற்கோள் காட்டுறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மொழி உரிமையை பற்றி பேசுகிறார். நான் ஒரு மொழி உரிமையை பற்றி பேசும்போது ஒரு மொழியை மட்டும் நான் சொல்லல, அந்த அதாவது மொழியை பற்றி பேசும்போது அது மொழியை சார்ந்தது மட்டுமல்ல, அந்த மொழிக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, அந்த மொழிக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது, இந்த மொழிக்கென்று ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறது. நீங்கள் ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற இடத்துக்கு வரும்போது நீங்கள் நசுக்குவது மொழியை மட்டுமல்ல, அந்த மொழியோடு சார்ந்த பண்பாட்டை, அந்த மொழியோடு சார்ந்த கலாச்சாரத்தை, அந்த மொழியோடு சேர்ந்த வாழ்வியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறத பார்க்க முடியுது. அவர் கோட் பண்ணது தெலுங்கு மொழிய இந்த தடவை கோட் பண்ணி பேசியிருக்கிறார். இதையே தான் நம்ம மக்கள் பேச்சுல கூட இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை பேசும்போது சொல்லியிருப்பேன். எப்படி இந்தியை திணிக்க விட்டதனால் பல மொழிகள் அழிந்திருக்கிறது அப்படிங்கிறத வரலாற்று ரீதியாகவே நம்ம மக்கள் பேச்சுல பேசியிருக்கோம். அப்ப இதையும் ராகுல் காந்தி மேற்கோள் காட்டுகிறார். அதுக்கு பிறகு பாரத் ஜோடோ யாத்திரைக்கு நான் ஏன் நடந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விஷயத்த குறிப்பிட்டார். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பாரத் ஜோடோ யாத்திரைக்கு முன்பதாக நான் அந்த 4000 கிலோமீட்டர் நான் நடப்பதற்கு முன்பதாக நாங்கள் மக்களை சென்றடைவதற்கு இங்கு ஒரு ரோட் பிளாக் இருந்தது, இங்க ஒரு பிரச்சனை இருந்தது. நாங்க சொல்ற எதையுமே மக்கள் கிட்ட எங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது மீடியாவா இருந்தாலும் சரி, இல்லை பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, இல்லை ஜுடிஷியராகவே இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் இதன் மூலமாக நாங்க கம்யூனிகேட் பண்ண வேண்டிய எல்லா அரசு இயந்திரங்களும் கைப்பற்றப்பட்டிருந்தன. அப்ப நாங்க மக்கள் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றதுன்னா, டைரக்டா போய் தான் கம்யூனிகேட் பண்ணணும். அதுதான் அந்த பாரத் ஜோடோ யாத்திரையினுடைய பின்பிருந்த எண்ணம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டார். இதுல எங்கேயுமே ராகுல் காந்தி இந்திய நாட்டையோ இல்ல இந்தியாவினுடைய இறையாண்மையோ கொச்சைப்படுத்தவோ, இல்லை இந்தியாவை வெளிநாட்டுல போய் அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொல்றதுக்கோ, இல்லை இந்தியாவில் என்ன நிலை இருக்கிறதோ அந்த நிலை இப்படியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப இதெல்லாம் நம்ம சொல்லிட்டேன் இல்லையா. இப்ப நம்ம இந்த சங் பரிவாருக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா,
உங்களுடைய நீங்க வந்து உங்களுடைய விஸ்வகுரு அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய உங்களுடைய விஸ்வகுரு என்ன பேசினாருங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, ரிப்பீட் போய் பார்க்க வேண்டியிருக்கு. ராகுல் காந்தி நேற்று அமெரிக்காவில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். மோடி வெளிநாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் கடந்த 10 வருஷமா இங்க எதுவுமே நடக்கல, 60 வருஷமா இங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி சொல்லும் போது அவர் சொல்லுவது அந்த 60 ஆண்டுகால ஆட்சியாளர்களை மட்டுமல்ல, இந்த இந்தியாவை கட்டியெழுப்புவதற்காக வேலை பார்த்திருக்கிறாங்க இல்லையா, பாடுபட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பாடுபட்ட ஒவ்வொருவரையுமே மோடி வந்து கொச்சைப்படுத்துகிறார், அசிங்கப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி மேற்கோள் காட்டுகிறார். நான் என்ன மேற்கோள் காட்ட விரும்புறேன் அப்படின்னா, நீங்க டைரக்டா 2015க்கு போனீங்க அப்படின்னா ஒரு வருஷம் அவங்க மோடி வந்து முதல் முறையாக பிரதமராகி ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு சவுத் கொரியால பேசும்போது அவர் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு, ஒரு விஷயத்தை பேசுறாரு. பிரதமர் மோடி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, we would like to know the sins committed by Modi in his previous life for him to be born in India. இது வந்து AICC ஜெனரல் செக்ரட்டரி ஷக்கீல் அகமதோட ஸ்டேட்மெண்ட். இத அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, மோடி வந்து அவருடைய வாழ்க்கையில் இந்தியாவில் பிறப்பதற்கு அவர் என்ன பாவம் செய்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி ஏன் வருது அப்படிங்கிறது தான் நான் இப்ப சொல்ல போறேன். இவரு சவுத் கொரியால பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்தியால ஒரு காலம் இருந்தது, அந்த காலம் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்தியாவில் பிறந்தவர்கள் எல்லாம் நாங்கள் ஏன் இந்தியாவில் பிறந்தோம், என்ன பாவம் செய்ததால் நாங்கள் இந்தியாவில் பிறந்தோம் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்தியாவில் பிறப்பதற்கு நாங்கள் என்ன கஷ்டம் செய்து விட்டோம், ஏன் இந்த நாடு இப்படி இருக்குது, ஏன் மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, ஏன் வந்து இந்த அரசு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து நாட்டை விட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மோடி 2015ஆம் ஆண்டு ஒரு இந்திய பிரதமராக இருந்து பேசியிருக்கிறார். அவர் எக்ஸாக்டா கோட் பண்ணணும்னா, there was a time when people used to feel that what sin they committed in their past life which resulted in taking birth in India. கடந்த அதாவது அவருடைய கடந்த காலத்தில் அவர்கள் என்ன பாவம் செய்ததால் அவர்கள் இந்தியாவில் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் வருத்தப்பட்டதாகவும் வருத்தப்பட்டு நாட்டை விட்டு ஓடியதாகவும் சொல்லியிருக்கிறார். இதை விட ஒரு பிரதமர் அவருடைய நாட்டினுடைய வரலாற்றை கொச்சைப்படுத்தி விட முடியுமா? இதை விட ஒரு பிரதமர் அவருடைய நாட்டை கொச்சைப்படுத்தி விட முடியுமா? இதை விட ஒரு பிரதமர் அந்த நாட்டினுடைய இறையாண்மையை கொச்சைப்படுத்தி விட முடியுமா? இதை விட ஒரு பிரதமர் அந்த நாட்டினுடைய மக்களை கொச்சைப்படுத்தி விட முடியுமா? ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவின் குரலாக இந்தியாவினுடைய மக்களின் குரலாக ராகுல் காந்தி அமெரிக்காவிலே போய் பேசுகிறார். அன்னைக்கு 2015ஆம் ஆண்டு மோடி சென்ற போது மோடி எதிர்கட்சி தலைவர் கிடையாது, மோடி ஒரு கட்சியினுடைய தலைவர் கிடையாது, மோடி ஒரு மதகுரு கிடையாது. மோடி இந்தியாவின் பிரதமராக போய் இந்தியாவினுடைய வரலாற்றை ஒரு அந்நிய மண்ணிலே கொச்சைப்படுத்தும் போது இந்த சங் பரிவார் என்ன செய்து கொண்டிருந்தது? இல்ல இன்னைக்கு தேசபக்தி என்று சொல்லி பொங்கி வருகிற பல்லவி கோஷ் மாதிரியான ஆட்களும், இல்ல வந்து ராகுல் சிவசங்கர் மாதிரியான ஆட்களும், இல்ல வந்து நீங்க அந்த எந்த ஊடகத்தை வேணாலும் எடுத்துக்கலாம், அர்ணப் கோஸ்வாமியை கூட இதுல சேர்த்துக்கலாம், அது எப்பவுமே அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அப்ப இது எல்லாம் இவர்கள் எல்லாம் அன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. கரெக்டா? அப்போ உண்மையை இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை, இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை வெளியில் போய் சொல்லும் போது அது உங்களுக்கு கொச்சைப்படுத்துவதாக இருக்கும்னா, ஒரு நாட்டின் பிரதமராக வெளிநாட்டிற்கு போய் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றையும் இங்கு மக்கள் பிறந்ததையே பாவமாக கருதினார்கள்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதமரை நாம் பெற்றிருப்பதற்கு நாம் எவ்வளவு அவமானப்பட வேண்டும்? ராகுல் காந்தி நேற்றும் சொல்லியிருக்கிறார், என்னுடைய எந்த பேச்சிலும் நான் இந்தியாவை வந்து கொச்சைப்படுத்துவது கிடையாது, கொச்சைப்படுத்துவது என்னுடைய நோக்கம் கிடையாது, என்னைக்குமே அதை செய்ய மாட்டேன். அப்போ உண்மையை பேசுவது இப்படி என்றால், அப்ப இல்லாத பொய்யை வைத்துக் கொண்டு திரித்து கொண்டு உங்களுக்கு பிற அரசுகள் மீது என்ன விமர்சனம் வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் ஒரு கட்சியை சார்ந்தவனா இருக்கலாம், நீங்க ஒரு கட்சியை சார்ந்தவனா இருக்கலாம், இல்ல நம்ம கூட இருக்கிறவங்க வேற வேற கட்சியை சார்ந்தவங்களா இருக்கலாம். யார் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே கூட ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே ஒத்துப்போம், இந்தியா வந்து எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கடந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. அதாவது 1947ல இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அன்றைக்கு இருந்த பத்திரிகைகள் எல்லாம் இந்தியாவினுடைய சுதந்திரத்தை மிக சொற்பமாக இகழ்ந்து எழுதியது. இந்தியர்களுக்கு சுதந்திரமாக வாழ்வதற்கு தகுதியே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியா சுதந்திரம் எல்லாம் இழந்து போய்விடும், இந்தியாவுக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய சுதந்திரத்தை இகழ்ந்தும் பழித்தும் எழுதி கொண்டிருந்த போது, இன்னைக்கு வரைக்கும் அந்த இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றி 2014 வரைக்கும் இந்தியாவினுடைய ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறதுனா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடாகவே இருந்திருக்கிறது அப்படின்னா, அப்போ அதற்கு பின்பு எவ்வளவு உழைப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. 2014 வரைக்கும் நல்லா
தான் இருந்துச்சு இந்தியா பொருளாதாரம். அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு வந்து சந்தி சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 2014 வரைக்கும் ஒரு வளர்ச்சியை எல்லா அரசுகளும் கொடுத்திருக்கிறது அப்படின்னா, அப்போ அதை எல்லாத்தையும் ஒரு வெளியிடத்துல வெளிநாட்டுல போய் இவ்வளவு நாள் இங்க எதுவுமே நடக்கல, மக்கள் எல்லாம் இங்க பிறந்ததற்கே வந்து வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் இந்தியாவினுடைய இறையாண்மையை எவ்வளவாய் கொச்சைப்படுத்தியதாக நாம் கருதி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கேள்வியை தான் நம்ம சங் பரிவாருக்கு கேட்க விரும்புறோம். இது ஒரு தடவை பேசல, 2 தடவை பேசல. ஒவ்வொரு தடவையும் அவர் வெளியே போகும்போது இந்தியாவினுடைய வரலாற்றையும் இந்தியாவினுடைய இறையாண்மையும் இந்தியாவினுடைய பண்பாட்டையும் அவர் வந்து மோடி வந்து கொச்சைப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். மோடி வந்து கேள்விக்குள்ளாக்கி கொண்டேதான் இருக்கிறார். மோடி பேசுகிற பொய்யும் புரட்டும் ஒட்டுமொத்தமாக பொய்யை மட்டுமே பேசுகிற பேச்சுக்களும் இவர்களுக்கு இறையாண்மைக்கு எதிராக தெரியாவிட்டால், ராகுல் காந்தி உண்மையை பேசும்போது அவர்களுக்கு இறையாண்மைக்கு எதிராக தெரியுதென்றால், இவர்கள் நமக்கு தேசபக்தி பாடம் எடுப்பது எவ்வளவு பெரிய ஒரு கள்ளக்கபட நாடகம் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்தத்துல சொல்லணும்னா இவங்க கிட்ட இருந்து நமக்கு தேசபக்தி பாடம்லாம் தேவையில்லை. ஏன்னா இந்த கூட்டம் 2022 வரைக்கும் இந்திய தேசிய கொடியே ஏற்றுக்கொள்ளாத கூட்டம். இந்த கூட்டம் தான் இன்னைக்கு நமக்கு தேசபக்தி பாடம் எடுக்குதுன்றது இன்னொரு பக்கம். அதனால எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, சில விஷயங்களை ஒரு நரேட்டிவ் செட்டிங்காக இங்க இருக்கக்கூடிய மோடியாக்களாக இருக்கக்கூடிய மீடியாக்கள் செய்தாலும் அதை எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை பற்றியும் பேச வேண்டியிருக்கு. மோடி எப்படியெல்லாம் இந்தியாவை அவமானப்படுத்தி இருக்கிறார், வெளிநாடுகளில் போய் எவ்வளவு ஏளனமாக இந்தியாவை பற்றி பேசி இருக்கிறார் என்றதுடைய எடுத்துக்காட்டுகளை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.